வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய ஜபம் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் தேவ சமூகத்திலே வடித்த கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த நேரங்கள் வீணாய் போவதே இல்லை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நன்மையை பலனாய் தரப்போகிறார். நீங்கள் நன்மையை ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். இந்த நாளிலும் கூட காத்திருந்த தேவ பிள்ளைகளுக்கு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து கதறி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நன்மையை பலனாக கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த உலகத்துல வேலை செஞ்சா கூலி உண்டு. அதுபோல ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தவர்களுக்கு நன்மையை பலனாய் கர்த்தர் கொடுக்க போறார். கண்பான தேவ பிள்ளையே, உன் ஜபம் வீணாய் போவதே இல்லை. அது நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வர போகிறது. இன்னைக்கு மனுஷர்கள் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் தீமையே பார்த்து கொண்டிருக்கலாம். தடைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். அநேக குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நீங்கள் தேவ சமூகத்துல ஜெபித்த அந்த நாட்களுக்கு பலனாய் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய மன துயரங்களை பார்க்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய கலக்கங்களை அறிந்து கொண்டிருக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை நன்றாய் அறிகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மையை பலனாய் கர்த்தர் தரப்போறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குகள் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற இயேசு இந்த நாளிலும் கூட நன்மையை தரப்போறார். நீங்கள் நன்மையை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எந்தெந்த காரியத்துல நீங்க நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே பலனாய் கர்த்தர் தரப்போறார். உங்க கையில நீங்க நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமாய் இழந்த சந்தோஷத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் தரப்போகிறார். நீங்க எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நன்மைக்காய் காத்திருக்கலாம். நன்மைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நன்மைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நன்மைக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையை பலனாய் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து நன்மை இவர்கள் பெற்றுக்கொள்ள போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.